ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தாங்க விரு. நான் இன்னைக்குள்ள பார்க்க போறது நம்ம மோகன்லால் நடிப்புல வெளிவர இருக்கிற பரோஸ் திரைப்படத்தை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த படத்துக்கான பிரீமியம் ஷோ வந்து ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பிரீமியம் ஷோக்கான டிக்கெட் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா இந்த படத்தோட கதை வந்து ஒரு நாவலை மையமா வச்சு தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். ஸோ அந்த நாவலுக்கான அந்த பிடிஎஃப் தேடி கண்டுபிடிச்சு என்ன கதை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்ன கதை, எப்படி இருக்கு, அதுலயுமே ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதைய ஸ்பாயிலர்ஸே இல்லாம சொல்லணும் அப்படின்னா, வாஸ்கோ ட காமா அப்படிங்கிற நபரோட ஒரு பழங்கால பொக்கிஷத்த பாதுகாக்கக்கூடிய ஒரு பூதம் தான் வந்து பரோஸ். அண்ட் இந்த பரோஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல தான் நம்ம மோகன்லால் வரப்போறாரு. இவர் 400 வருஷமா இந்த பொக்கிஷத்த பாதுகாத்துக்கிட்டு இந்த குடும்பத்தை சேர்ந்த, அதாவது இந்த வாஸ்கோ ட காமா குடும்பத்தை சேர்ந்தவங்கள்ட்ட இந்த பொக்கிஷத்தை கொடுக்கறதுக்காக 400 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு குழந்தை, அதாவது ஒரு சின்ன பையன் வந்து இந்த ட்ரெஷருக்கு நான் தான் உரிமை அப்படின்னு சொன்ன உடனே, உண்மைக்கும் அவன் தான் சொந்தமா, இல்ல இந்த வாஸ்கோ ட காமாவோட அந்த வாரிசு யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பரோஸே ஒரு பயணம் பயணிக்க போறாரு. அந்த பயணத்துல எந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் இருந்துச்சு, கடைசி வந்து அந்த ஃபேமிலியில கொண்டு போய் இந்த ட்ரெஷரை சேர்த்தாராங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையுமே இருக்க போகுது. இந்த கதைய இவங்க அப்படி அந்த புக்ல இருக்க மாரி அப்படியே எடுக்கிறதுக்குமான வாய்ப்பும் இருக்கு. இல்ல 70% யூஸ் பண்ணிட்டு 30% வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்றது. இந்த மாரியான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாய் அப்படிங்கிற மாரி காமிச்சிருக்கு. ஸோ படத்துல வந்து அது பொண்ணா ஆக்கி அந்த இசபெல் அப்படிங்கிற கேரக்டர கொண்டு வராங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஒரு சில இன்டர்சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனா மேஜரா படத்தோட கதை இதுவா தான் இருக்க போது. இந்த கதையே ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேண்டசி ட்ராமாக்கு போதுமான கதை அப்படின்னே சொல்லிடலாம். பட் இந்த கதைக்கு நம்ம மோகன்லால் எந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே குடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படமே இருக்க போகுது. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெபியூட்டிங் டைரக்டரா இந்த படத்துல நம்ம மோகன்லால் அறிமுகமாறாரு. ஃபர்ஸ்ட் படமே ஒரு ஃபேண்டசி படத்துல வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. இதை ஏன் இப்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்றான்னா, நம்ம விஜய் மாரி, நம்ம தளபதி விஜய் மாரி ஆன ஆள்வே வந்து பார்த்தீங்கன்னா, புலி அப்படிங்கிற ஒரு படம், ஒரு ஃபேண்டசி படம் எடுத்து அது எந்த அளவுக்கு ரிசல்ட் குடுத்துச்சு, ஆடியன்ஸ் அதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடைப்பட்ட காலங்கள்ல இந்த ஃபேண்டசி ட்ராமாஸ் பல ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ ஆடியன்ஸ்க்கான அந்த புரிதல் இந்த படத்து மூலமா எப்படி இருக்க போகுது. அதுல இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3D, அதுல நம்ம ட்ரெய்லர்லயே நல்லா ஃபீல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். என்னடா எல்லா பிக்சர்ஸும் ஃபோனை ஒட்டி வெளியில வர மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னாலஜி மூலமா நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலை வந்து ட்ரெய்லர்லயே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அது படத்துல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2019 எடுத்துக்கிட்டாங்க. பட் இந்த இடைப்பட்ட காலங்கள்ல நடுவுல வந்து அந்த கோவிட்னால அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவுல ஸ்டாப் ஆச்சு. ஆனா இந்த இடைப்பட்ட காலங்கள்ல அந்த சிஜிக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க போல. ட்ரெய்லர்லயே பார்க்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிஜிலாம் சூப்பரா அவுட்புட் வந்திருக்குன்னு. சரி, பார்க்கலாம் நாளைக்கு தியேட்டர்ஸ்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. ஒருவேளை படம் பார்த்த யாராவது இந்த வீடியோல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நான் டீடைலா வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். பட் வந்து ஸ்பாய்லர்ஸ் இல்லாம இந்த வீடியோ முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்தோட முழு கதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சைட்டோட லிங்க் கீழ குடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்சா அதில செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்பொழுதைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இந்த படத்த பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூ நான் நாளைக்கு பண்றேன்.